Okay, dear friends, welcome to our channel A.K. Ramar's Emotional Education Academy. இந்த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு எபிசோட் என்னன்னா, நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஆகட்டும், நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகட்டும், இல்லை நம்மளோட கெரியர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், என்னதான் இருந்தாலும் நம்ம எடுக்கிற அந்த பேஷன் அது வந்து நம்மளே ரொம்ப ஒரு லைஃப்பில் வந்து ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய க்ரோத் வந்து கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக ஒரு ரூட் காசாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ அந்த பேஷன் நம்மக்கிட்ட எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கணும்? ஒரு சிலருக்கு இயற்கையாகவே ஒரு நேச்சுரலாகவே ஒரு லக்கில் வந்து அமையும். ஒரு சிலர் வந்து எவ்வளோதான் நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் நிறைய வேலையில் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், நல்ல ஒரு ஒரு ஆக்டிவாக நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். இருந்தாலும் அதில் வந்து ஒரு சக்ஸஸ் வரும்போது நமக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமாக ரொம்ப லாங் டூரேஷன் அங்கே எடுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நிறைய ஒரு அப்டக்கிள் தாண்டி நம்மளுடைய பேஷன் என்னங்கிறத சரியாக கண்டுபிடிக்கும் போது நம்மளுடைய அந்த க்ரோத் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த பேஷனுங்கிறது என்ன, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்ச அந்த பேஷன் வந்து எப்படி நம்ம ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி கொடுக்கணும், அதை வந்து நம்மளுடைய சக்ஸஸ்க்கோ லைஃபுக்கு எப்படி வந்து நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி அது மூலமாக ஒரு டெவலப்மெண்ட் எப்படி வரணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வீடியோவில் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தாலும் கைண்ட்லி டு சப்ஸ்கிரைப் அண்ட் லெட் அஸ் கோ ஃபார் த வீடியோ. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்குறது இப்போ நம்மளுடைய பேஷன் வந்து நம்ம ஈஸியாக ஒரு கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 4-5 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம என்னங்கிறத ஈஸியாக ஒரு கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டிப் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இனிஷியலாக பார்க்கும்போது நம்ம எல்லாமே நம்ம பார்த்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்மளுடைய அந்த சைல்ட்ஹுட் இன்ட்ரெஸ்ட், இது எக்ஸ்பர்ட் வந்து இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தை பருவத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நம்மளால ஒரு ஈர்ப்பு அங்கே இருந்திருக்கும், எதில் வந்து நம்ம ஆர்வமாக நம்ம செயல்பட்டிருப்போம், இது வந்து நம்மளுடைய பேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போது சைல்ட்ஹுட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னங்கிறத நம்ம ஒரு அப்சர்வேஷன் பண்ணணும். அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம இங்கே பார்க்கலாம். செகண்ட் பார்க்கும்போது நம்மளுடைய ரெகுலராக ஹாபி, இந்த ஹாபீஸ் வந்து எந்த மாதிரி ஒரு ஹாபீஸ் வந்து நம்மளுடைய ரொம்பவே அது செய்யும் போது நமக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இருக்குது. நம்ம அறியாமலேயே நம்மளுடைய ஹோல் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் வந்து எந்த மாதிரி ஒரு ஹாபீஸ்லாம் போகுதுங்கிறத பார்க்கும்போது இது ஒரு செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து பேஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் பார்க்கும்போது நம்மளுடைய வேல்யூஸ், ஏன்னா ஹியூமன் வேல்யூஸ் வந்து நிறையாவே இருக்குது இல்லையா? அந்த ஹியூமன் வேல்யூஸில் எந்த ஒரு டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்மளை வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக வைக்குது, அது வந்து மற்றவங்க வந்து அது எப்படியெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ரெகக்னைஸ் பண்ணும்போது அது மூலமாக நமக்கு என்ன ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு பேஷனாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மூணுமே, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய சைல்ட்ஹுட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுக்கலாம், அப்புறம் வந்து ஹாபீஸ் எடுக்கலாம், அப்புறம் வேல்யூஸ், இது மூணுமே நம்ம ஓரளவு நம்ம வந்து ஒரு அப்சர்வேஷன் அங்கே இருக்கும்போது நிச்சயமாக ஒரு பேஷனுங்கிறத ஓரளவு வந்து நம்ம அங்கே டிட்டர்மின் அங்கே நம்ம டிசைட் பண்ண முடியுது. அப்புறம் இதில் வந்து எப்படி எந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம செய்யும்போது, எந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி செய்யும்போது நம்ம இந்த பேஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்மளுடைய ஃப்ரீ டைமில் எதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே போகுது பாருங்கள், எதில் ஒரு ஆர்வமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்வமான ஒரு விஷயத்தில் வந்து நிச்சயமாக அங்கே ஒரு பேஷன் வந்து அங்கே ஒரு ஹிடன் பேஷன் வந்து அங்கே வந்து ஒழிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்க்கும்போது நம்மளுடைய யதார்த்தமான ஒரு லைஃப், ஒரு ஐடியல் லைஃப், எல்லாத்துக்குமே ஒரு கோல் இருக்கு இல்லையா? எல்லாமே யாரை கேட்டாலும் ஒரு கோல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் வந்து எதை வந்து நீங்கள் பேஷனட்டாக வைக்கிறீங்க, இது ஒரு ஆப்ஜெக்டிவ் என்ன, கோல் என்ன, லாங் டைப் என்ன, உங்களுக்கு மிஷன் என்ன, விஷன் என்ன பார்க்கும்போது இதுலேயும் நம்ம ஓரளவு நம்மளுடைய பேஷன் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் மூணாவது பார்த்தோன்னா இது ஒரு ஃபீட்பேக், இது வந்து ரொம்ப இருக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு வேலை செஞ்சுருப்போம், அதோட ஃபீட்பேக் வந்து நம்ம கொலீக்ஸ் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுருப்போம், ஒன்றா எதிர்ப்பு நம்ம இன்ஸ்டியூட்டில் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம வேலை செய்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணியிருப்போம், ஒரு கம்பெனி பண்ணியிருப்போம், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம ஒரு ஃபேமிலியில் பண்ணியிருப்போம், ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணியிருப்போம். இப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நம்மளுடைய அந்த கொலீக்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி எதெல்லாம் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அதே போல் நம்மளுடைய அந்த ரிலேட்டிவ்ஸ் எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஃபீட்பேக் வைக்கும்போது நிச்சயமாக நம்மளோட பேஷன் வந்து இதில் எனக்கு என்ன அறியாமலே ஒரு ஆர்வம் இருக்குது, இது வந்து நான் இதை டெவலப் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்து ஒரு பேஷன் ஓரளவுக்கு நம்ம இங்கே கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட ஃபர்தராக ஸ்டெப் பார்க்கும்போது இனிஷியலாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் என்ன, இப்போ எல்லாமே நம்ம பார்க்குறோம், நமக்குடைய கூட பர்சனலாக வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களை வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணி சொல்ல முடியாது கூட. பர்சனலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ என்னென்ன ஏரியாவில் நான் வந்து ரொம்ப
ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற, ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற, எந்தெந்த ஏரியாவில் வந்து என்னோட வந்து வீக்னஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு, எந்த வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறது மூலமாக நம்ம பேஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற வாய்ப்பு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்னமாக ஒரு விஷயம் தான். அது ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷனில் பார்க்கலாம். அதாவது மற்றவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம டே டு டே பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ எந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் மற்றவங்களோ, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ செய்யும் போது அது வந்து நம்ம அறியாமலேயே ஒரு என்விஎஸ் வந்து நம்மளை தோண்டுது. ஒரு பொறாமையை வந்து நமக்குள்ள ஒரு உருவாக்குது இல்லையா? அட இவன் என் கூட இருந்தவன் இப்படி பண்ணிட்டானே, நீ வந்து பாரு நாங்கள் ரொம்ப ஒன்றாவது ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா ஒரு சடன் க்ரோத் இந்த மாதிரி இருக்குது, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி பாரு இல்லையா? நம்ம பாராட்டுறோம், அது வேறு அப்ரிஷியேட் பண்ணுறோம். இருந்தாலும் எப்படி இது நான் சொல்லி நமக்கு தெரியுது, ஒரு சர்ப்ரைஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பார்க்கும்போது நம்ம ஒரு என்வியஸாக இருக்கிறோம், ஒரு ஜெலஸாக இருக்கிறோம் பார்த்து, அப்போ அந்த அவங்க அச்சீவ் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த அச்சீவ் பண்ணுற அந்த டெவலப்மெண்ட் வந்து நமக்கு கூட ஒரு பேஷனாக இருக்கலாம். ஏன்னா அது வந்து நம்மளோட ஒரு ஒரு எம்டினஸ் வந்து உருவாக்குது. அதாவது பாரு இந்த மாதிரி விஷயத்த நானும் செய்யலான்ட்டு இருந்தேன், ஆனால் என்னால் இப்போ முடியல, ஆனால் பாரு அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டு பாருன்னு சொல்லும்போது அதுவும் நமக்கு ஒரு பேஷனாக இருக்கலாம். அதையும் நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் பார்த்தோன்னா முக்கியமான என்னென்ன வேலைகள் நம்ம செய்யும் போது நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து அங்கே ரைஸ் ஆகுது, எனர்ஜி லெவல் வந்து அங்கே வந்து ஹையாக போகுது, ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக போகுது. இப்போ எந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் நான் செய்யும் போது என்னோட எனர்ஜி லெவல் வந்து ட்ரைன் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் வந்து ட்ரைன் வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்குது, எதில் வந்து ட்ரைனிங் பதில் ஒரு எனர்ஜி கெயின் வந்து நமக்கு ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு ஒரு பேஷனாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்புறம் அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம டெய்லி வந்து அந்த ஜோர்னலிங் பண்ணுறோம் இல்லையா? நீ வந்து என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, என்ன மாதிரி உங்களுடைய அன்னைக்கு வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்க செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கிறீங்க, இதெல்லாம் நம்ம ஒரு ஜோர்னலிங் பண்ணும்போது அது வந்து டே பை டே வந்து எந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக அது எழுதும் போதும், இல்லை அதை நீங்கள் திங்க் பண்ணும் போதும் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதோ அது வந்து நம்மளுடைய பேஷனட் இருக்கலாம். அப்புறம் நம்ம டூ த மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணும்போது கூட நம்மளுடைய அது இன்டென்ஸ் அந்த பவர்ஃபுல் வந்து நம்ம என்னன்னா அந்த ஒரு மெடிடேஷன்ல எந்த மாதிரி ஒரு விஷன் வந்து நம்ம மைண்டுக்குள்ள வந்து விடாம ஒரு லைட்னிங் ஆயிட்டு இருக்குது, எது வந்து நமக்கு அடிக்கடி வந்து அதை வந்து ரீதிங்க் அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் வந்து எதில் வந்து நம்ம அதிகமாக வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி இதை பார்க்கும்போது இதுவும் நமக்கு ஒரு பேஷனாக இருக்கலாம். அதே நம்ம ஆஃப்டர் தட் கண்டுபிடிச்சு நம்ம டெவலப்மெண்ட் போகலாம். அப்புறம் மெயின் பார்க்கும்போது நம்மளுடைய அந்த சேட்னஸ் என்ன, எந்த ஒர்க்கை நம்ம செய்யும் போது நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கிறோம், அப்புறம் எந்த மாதிரி ஒர்க்கை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது நமக்கு தெரியாமலேயே ஒரு சேட்ஃபுல்லாக இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எது வந்து நாம வாலண்டியர் செய்யறதுக்கு விரும்புகிறோம், எதை வந்து மற்றவங்க கம்பல் பண்ணாலும் கூட அதில் நம்ம ஏனோ தானோ செஞ்சுட்டு வெளியில் வர்றோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை வந்து நம்ம ஒர்க் லைஃப் வந்து கேட்டகரி பண்ணும்போது எதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு எனர்ஜி கொடுக்குது, எதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது, இதை வச்சு கூட நம்மளுடைய அந்த பேஷன் என்னங்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் மெயினாக பார்க்கும்போது ஃபைனலாக பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக அதை வந்து செய்ய வைக்குது, அதே போல் நம்மளுடைய அந்த பர்சனாலிட்டி வந்து எந்த ஒர்க்கை வந்து நம்மளை வந்து அங்கே ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்குது, அந்த பர்சனாலிட்டி நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கும் மற்றவங்க சொல்கிற ஃபீட்பேக்குக்கும் நம்மளுடைய ஓன் அந்த இன்டர்ன் கான்சியஸில் இருக்கிற அதோட ஒர்க்குக்கும் எல்லாமே ஒரு அலைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது என்ன, இந்த அலைன்மெண்ட் வந்து எந்த ஒர்க்கை நம்ம செய்யும் போது இருக்குது, இதை வந்து நம்ம மற்றவங்க ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணுறோம், மற்றவங்க கைடன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு பண்ண முடியுது. ஸோ மற்றவங்க வந்து செய்கிறவங்க அந்தளவு ட்ரைன் கொடுத்து நம்மளோட ட்ரைனிங் கொடுத்து வேண்டிய ஒரு பயிற்சிகள் எடுத்து நம்ம செய்கிறத விட இயற்கையாகவே நமக்கு என்ன வருதுங்க நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது நிச்சயமாக அந்த பேஷன் என்னங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் பார்க்கும்போது இது சின்ன ஒரு என்ன, நம்மளுடைய பேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுடைய ஒரு பேஷன் ஒரு கொட்டை இருக்குது. அது ஏன்னா இந்த மையர்ஸ் பிராக்ஸ் அப்படிங்கிறாங்க, இது என்ன ஒரு டூல். இந்த டூல் கூட வச்சு பார்க்கலாம், இட்ஸ் ஒன் ஆஃப் த டூல். இந்த டூலில் வந்து நாம் இருக்கிற அந்த கொஸ்டினரி நான் போனேன்னா இந்த டூல் கண்டுபிடிக்கும் போது நம்மளுடைய பேஷன் என்னங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது ஒரு டூல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரென்த் ஃபைண்டர்ன்ட்டு ஒரு டூல் இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த் ஃபைண்டர் டூல் கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அது வெல் எக்ஸ்பர்ட்டோட இது நீங்கள் செய்யும் போது கூட உங்களுடைய பேஷன் என்னங்கிறத ஈஸியாக வந்து நம்மளையும் அங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக நிச்சயம் ஒரே ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா, எந்த வேலை செய்யும் போது நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக ரொம்ப அந்த டோபமைன் செக்ரெட் ஆகிற மாதிரி வேலை செய்கிறோமோ அது நமக்கு பேஷனாக இருக்கலாம். நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம செய்கிறோம், வேண்டாத விருப்பம் செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அது வந்து நம்ம அங்கிருந்து விலகி வரும்போது நம்ம நிச்சயமாக நம்ம பேஷன் நினைக்கிற நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம இதில் லாஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குறது என்ன மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஈஸி ஒரு 5 கொஸ்டின். இந்த ஒரு 5 கொஸ்டினை வந்து நீங்கள் உங்களையே நீங்கள் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பாருங்கள்.
இந்த 5 கொஸ்டினுக்கு நீங்கள் கிடைக்கிற ஆன்சர் வச்சு உங்களுடைய பேஷன் வந்து ஈஸியாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செய்யும் போது நம்ம வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம், அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க. எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு ஒரு லெத்தார்ஜி கொடுக்குறது, ரொம்ப ஒரு சேட்னஸாக ஒரு ஒரினஸை கொடுக்குது, அது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம டேட்டு கண்டிப்பாக பண்ணியாக வேண்டிய ஒர்க் தான் இருக்கும். ஆனால் எந்த மாதிரி ஒர்க் வந்து நமக்கு ஹாப்பி கொடுக்குது, எந்த மாதிரி ஒர்க் வந்து நமக்கு ஒரு லெத்தார்ஜிக்கு ஒரு சேட்னஸோ ஒரு போர்டம் கொடுக்குதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வைங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 1 வந்து நம்மளுடைய பேஷன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ரீசனபிளாக ஒரு டூலாக இருக்குது. செகண்ட் வந்து எந்த மாதிரி டாபிக், எந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் வந்து நமக்கு நேச்சுரலாகவே நம்மக்கிட்ட இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம், அதே நேரம் நம்முடைய கொலீகோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அவங்க ஃபீட்பேக் மூலமாக நமக்கு தெரிய வருதோ அந்த ஒரு ஸ்கில், அந்த ஒரு டாபிக், அந்த ஒரு செக்மெண்ட் என்னங்கிறத நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி வைங்க. அந்த கொஸ்டினை நீங்களே உங்களுக்கு கேளுங்க. இது வந்து செகண்ட் கொஸ்டின் மூலமாக நம்மளுடைய பேஷன் வந்து நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். மூணாவது வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு ஆக்டிவிட்டீஸோ ஒரு செயலோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஜோனல் செய்யும் போது நம்ம ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறோம். இது வந்து எந்த விதமான ஒரு ஒரு புற தூண்டுதல் இல்லாமல் நம்மளால ஒரு இன்டர்னல் கம்பஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்டர்னல் டிசையரோட எதை நம்ம செய்கிறோம், எதை செய்யும் போது நம்ம ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணுறோம், அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். இது எழுதும் போது என்ன நிச்சயமாக அதுலேயும் நம்ம ஒரு பேஷன் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் வந்து இப்போ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், இப்போ நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளை சுற்றி நடக்குது இல்லையா, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் செய்கிற அந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு வந்து, அதாவது ஒரு பெய்டு இல்லாமல் வித்தவுட் பெய்டு அந்த ஒர்க்கு வந்து நாம் ஒரு ஆஃபரிங்காக கொடுக்குற மாதிரி, அதே நேரத்தில் நம்மளோட ஃப்ரீ சர்வீஸ், ஒரு ஃப்ரீ ஹேண்டாக ஒரு ஃப்ரீ வேல்யூ எக்ஸ்ட்ரா ஒரு பெய்டு வந்து இல்லாமல் நம்மளால் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம விரும்புகிறோம் பார்த்தீங்களா, அதாவது அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அதை திங்க் பண்ணி வைங்க. நிச்சயமாக அதுவும் இட் மே பி இட்ஸ் ஒன் ஆஃப் யுவர் பேஷனாக இருக்கலாம். அப்புறம் ஃபைனலாக கடைசியை பார்க்கும்போது இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு டைப் ஒரு கேட்டகரிஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஹெல்ப்புக்காக வர்றாங்க, ஒரு சர்வீஸ்க்காக வர்றாங்க. ஸோ மற்றவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக கொடுக்குறது நீங்கள் வர்றாங்கன்னு பார்த்து இந்த சுச்சுவேஷனில் அந்த ஒர்க்கு, அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் அதுவும் உங்களுக்கு ஒரு பேஷனாக இருக்கலாம். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. இந்த 5 கொஸ்டின்ஸில் நிச்சயமாக உங்களோட பேஷன் என்னங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் ரிப்பீட் ஒன்ஸ் அகேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதோ, ரெண்டாவது வந்து நம்மகிட்ட இருக்கிற நேச்சுரலாக என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது, இல்லை மற்றவங்க மூலமாக நீங்கள் ஃபீட்பேக் மூலம் தெரிஞ்சு வைக்கிறது. மூணாவது என்னென்னா, எந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு ஆக்டிவிட்டி செய்யும் போது நீங்கள் ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறீங்க. நாலாவது வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து எந்த விதமான ஒரு ரெமுனரேஷனோ இல்லை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்களாட மற்றவங்களுக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து அன்பெய்டாக இருந்து கூட நீங்கள் அந்த வேல்யூ பண்ணி கொடுக்கறது. நாலாவது வந்து எந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களை சர்வீஸ் பண்ணுறதுக்காக உங்களை தேடி வர்றாங்க. இந்த 5 செக்மெண்ட் 5 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் இனிஷியலாக நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மைண்டுக்கு கேட்கும்போது இதில் வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும். இது வந்து நீங்கள் பேஷனாக எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் வந்து அப்புறம் அது எப்படி க்ரோத் பண்ணணும், அந்த பேஷன்ஸ் வந்து எப்படி க்ரோத் பண்ணணும், எந்தெந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம அந்த மென்டர்ஷிப் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்டார்டிங்கில் போகணுங்கிறத நம்ம இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பேஷன் நம்மகிட்ட ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம டெவலப் பண்ணலாங்கிறத ஜஸ்ட் ஒரு 2 புக்கு சஜஷன் பண்ணுறேன். அந்த புக்கை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அதை பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நான் ஃபைனலாக அந்த ரெஃபரன்ஸ் புக்குக்கு போகலாம். அதாவது நம்ம பேஷன் வந்து இந்த ஒரு 5 கொஸ்டின்ஸ் மூலம் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது இன்னும் எப்படி ஃபர்தராக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது ஒரு புக்கு நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுறேன். அதாவது விக்டர் ஃப்ராங்க்ங்கிற வந்து எழுதுகிற ஒரு அருமையான புக்குங்க, மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்ற ஒரு புக்கு. இதில் வந்து எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து நம்மளால் வந்து எப்படி வந்து ஒரு பேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம், எப்படி ஈஸியாக வந்து நம்ம க்ரோத் பண்ணலாங்கிறத இதில் வந்து அவர் நல்லா அருமையாக கொடுத்துருக்கிறாரு. இதை நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது இதை பாருங்கள். செகண்ட் ஒரு புக்கு பார்த்தோன்னா கால் நியூபோர்ட் எழுதுனா இவரோட புக்கு வந்து ஸோ குட் தே கேனாட் இக்னோர் யூ அப்படின்ற ஒரு புக்கு. ஸோ இந்த 2 புக்குமே இந்த பேஷன் வந்து நாம் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, அது எப்படி க்ரோத் பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி வந்து ஃபர்தராக நம்ம நர்ச்சர் பண்ணுறத இந்த புக்கில் பார்க்குறப்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ஐடென்டிஃபை பண்ண பேஷன்ஸ் வந்து இந்த 1 வீக்கில் வந்து நீங்கள்
உங்களுடைய பேஷன் என்னங்கிறத இந்த வீடியோ கொடுக்குற இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வைங்க. அப்புறம் அந்த பேஷன் வந்து எப்படி நாம அதை நர்ச்சர் பண்ணுறது, எப்படி வந்து நாம க்ரோத் பண்ணுறது, எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்னும் அதுக்கு அடிஷனல் ஆடட் வேல்யூ எப்படி கொடுக்கலாங்கிறத next video by Sunday with subscribe. Kindly do that. You can join our WhatsApp group community also. Then you can get update then and there. And also there will be seminar, conference, everything is going on around during this summer. You can also join and enjoy with your children. We will see in the next video by the new topic and how to nurture your passion.